வணக்கம். வாங்க பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான நிஃப்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நகரலான்னு நாம கொஞ்சம் அலசி ஆராய போறோம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க படிப்புக்காக மட்டும்தான். இத எந்த ஒரு நிதி ஆலோசனையாவும் எடுத்துக்க வேண்டாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றதுக்கு முதல்ல நேத்து மார்க்கெட் எங்க நின்னுச்சுன்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா, இன்னைக்கு என்ன நடக்கலான்னு கணிக்கிறதுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி ட்ரேடிங் எப்படி முடிஞ்சதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் இன்னைக்கான ட்ரேடிங்க்கு ஒரு அடித்தளமாவே அமையும். இங்க பாருங்க, பிப்ரவரி 12ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் 25,807ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 25,858ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த கேப் தான் இந்த 51. அதாவது ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டை விட 51 பாயிண்ட் பிரீமியத்துல முடிஞ்சிருக்கு. இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க நமக்கு உதவுற ஒரு சின்ன க்ளூ. சரி, இந்த பிரீமியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு மார்க்கெட் எங்கெல்லாம் தடுமாறலாம், எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் ஒரு காந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம கணக்குப்படி நிஃப்டிக்கு 25,929 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸா, அதாவது ஒரு தடம் மாதிரி செயல்படலாம். அதே மாதிரி கீழே 25,625 ஒரு நல்ல சப்போர்ட்டா, அதாவது ஒரு தளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்மகிட்ட க்ளோசிங் இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்கலாம்? அதுக்கு ஒரு சிம்பிள் அப்ரோச் இருக்கு. நாம ஏடிஎம், அதாவது அத்தி மணி ஸ்ட்ரைக் பிரைஸை யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் இப்போ எந்த விலையில இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆப்ஷன் பிரைஸ் தான் இது. அதனால தான் நிறைய ட்ரேடர்ஸ் இதை விரும்புவாங்க. நேற்றைய க்ளோசிங் பிரைஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் எதுன்னா, ஒன்னு 25,800, இன்னொன்னு 25,850. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதுல டார்கெட் மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது எங்க லாபத்தை எடுக்கணும், எங்க நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வரணும்னு தெளிவா இருக்கணும். இந்த உத்தியோட ரெண்டு முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். சந்தை டைரக்ஷனை பொறுத்து கால் அல்லது புட் ஆப்ஷனோட விலை சுமார் 102ல இருந்து 24 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நம்மள பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு 26 பாயிண்ட்ஸ்ல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். மார்க்கெட் வேகமா நகர ஆரம்பிக்கும் போது அதை சமாளிக்க உங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கா? யோசிச்சு பாருங்க. தயாரா இருக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி.